வணக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மார்க்கெட். வரும் சனிக்கிழமை நாளைக்கு 13ஆம் தேதி நம்மளோட ஜோஹோ மீட்டிங்கில் நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணலாம். ரெண்டு பெரிய தலைங்க, ஒன்று ஐஏஎஃப்எல்லோட டெக்னிக்கல் ஹெட், அவரும் சொல்லியிருக்காரு மார்க்கெட் பெரிய கரெக்ஷன் வருதுன்றது. இன்னொன்று நம்ம உதய் கோட்டக், அவரும் சொல்லியிருக்காரு மார்க்கெட்டில் டர்புலன்ஸ் இருக்கும் அடுத்த சில நாட்கள்னு. நியாயமான விஷயம். யூஎஸ்ல ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்ல இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, இஸ்ரேலில் அடுத்த 24 to 48 ஹவர்ஸ்ல ஒரு பெரிய அட்டாக் ஈரான்ல இருந்து தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சென் போட்டு தானே ஆகணும். என்னதான் இருந்தாலும் வேவ் 5 முடிஞ்சிருச்சு டே சார்ட்ல. ஸோ கீழே தான் ஆகணும். ஸோ வீக்லி சார்ட்டில் கரெக்ஷன்ஸ் நடக்க போகுது. வீக்லி சார்ட்னு சொன்னால் அட்லீஸ்ட் மினிமம் 4 to 6 வீக்ஸ் கரெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாத்தையுமே நம்மளோட ஜோஹோ மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். எது வரைக்கும் போகலாம், என்னென்ன ஸ்டாக் நம்ம எக்ஸிட் பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, கரெக்ஷன் நிஜமாக வருமா இல்லை சும்மா இந்த இதுன்றது பார்க்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்மளோட ட்ரைனிங். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. போன வாரமே நிறைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சின்னதாக ஒரு 15 மினிட்ஸ் அதுக்கு மட்டுமே நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அண்ட் இந்த ஃபால்ல நம்ம என்ன ஸ்டாக்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணலாம், இல்லை இப்போ இம்மீடியட்டாக என்னென்ன ஸ்டாக்ஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலான்றது நாளைக்கு சாயந்தரம் 6 to 9 டிஸ்கஸ் பண்ணலாம். 200 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 236 rupees எப்படி பே பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அதில் 3 லிங்க் இருக்கு. ஒன்று, எங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் டீட்டெயில்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை எங்களோட கியூஆர் கோடு இருக்கு, ஒரு யூபிஐ லிங்க் இருக்கு, அது மூலமா நீங்க பே பண்ணலாம். இல்லை ரேசர் பேயோட லிங்க் இருக்கு, அதில் போயிட்டு யூபிஐ பேமெண்ட் மூலமா பண்ணலாம், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமா பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலமா பண்ணலாம். பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 9444468888. வாரம் நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்றோம். இந்த வாரமும் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க சந்திப்போம் நாளை சாயந்தரம் 6 to 9. இந்தியா டைரக்டின் வர்த்தக செய்திகள். ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன். வோடோஃபோன் ஒரு 20,000 கோடி மார்க்கெட்ல பரட்ட போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 20,000 கோடியில நாங்க ஒரு 2,000 கோடி போடுறோம். கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறாங்களே. ஸோ பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. 18,000 கோடி எனக்கு தெரிஞ்சதுதான் லார்ஜஸ்ட் பப்ளிக் இஷ்யூவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ஃபாலோ அப் பப்ளிக் இஷ்யூ. அண்ட் $2.16 பில்லியன். ஒரு பில்லியன்றது 8,300 கோடின்னு வச்சுங்களேன், 350 கோடின்னு வச்சுங்க. ஸோ $2.16 பில்லியன் பப்ளிக் ஆஃபர். எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெரிய பப்ளிக் ஆஃபர். இதுல என்ன ஒரு பியூட்டினா, சில கம்பெனிஸ் நியூஸ் பார்த்துட்டே வராங்க. சில கம்பெனிஸ் ஏற்கனவே ஒரு 6,500 கோடி ரூபா நான் இன்வெஸ்ட் பண்றேன்ற மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. பெரிய விஷயம். வாங்க நியூஸ் தொடர்ந்து கேளுங்க. கேட்டுட்டு இருக்கும்போது இது பத்தி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்தது டாடா பேசஞ்சர் எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் இருக்குல்ல டாட்டாவோட, அவங்களும் ஷெல் நம்ம பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. எதுக்கு? சார்ஜிங், இவி சார்ஜிங் ஸ்டேஷன் போடுறதுக்கு. எப்பயுமே டாடா பவர் தான் டயப் போடும். இந்த இடத்துல என்னமோ புதுசா டாடா பேசஞ்சர் எலக்ட்ரிக் அவங்க போட்டிருக்காங்க. எனிவே பார்க்கலாமே. அடுத்தது இந்த ஹெச்டிபின்றது ஒரு என்பிஎஃப்சி ஃபார்ம். அந்த ஃபார்மோட அப்பா யாரு? நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க். இது இந்த மொபைல் ஃபோன் கடையில இல்லை பஜாஜ் ஃபைனான்ஸ் பண்ற வேலை தாங்க. இந்த ரீட்டைல்ல எல்லாம் லோன் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் ஃபோனுக்கு, டிவிக்கு, ஃப்ரிட்ஜுக்கு, பைக்குக்கு, இது மாதிரி குட்டி லோன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனில ஜப்பான் பேஸ்ட் கம்பெனி MUFG, பேங்க் ஆஃப் டோக்கியோ மித்சுபிஷின்ற ஒரு கம்பெனி. இவங்க ஆல்மோஸ்ட் 20% ஸ்டேக் எடுக்கிறேன். க்ளோஸ் அபவுட் $2 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க. $2 பில்லியன், ஆல்மோஸ்ட் 16,000 கோடி. நல்ல விஷயம் இல்ல? ஒரு கம்பெனி நான் பப்ளிக் இஷ்யூ வரப்போறாங்க ஹெச்டிபியில, ரைட்? அதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு கம்பெனி நான் இதுல 20% எடுத்துக்கிறேன்றது சொல்லியிருக்கிறாங்க.
நினைச்சு பாருங்களேன், இந்தியாவோட ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் என்பிஎஃப்சி என்ன ஹாட் அப் ஆயிருக்குன்றது. ரைட், பணம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்க. இந்த சைடு என்னன்னா பிளாக் ஸ்டோன், உலகத்திலே பிக்கஸ்ட் ஹெட்ஜ் ஃபண்டு, நம்ம ஜியோ ஃபைனான்ஸ் கூட வந்து டைப் பண்ணியிருக்கிறாங்க. சுட்ட இருக்கு. நல்ல விஷயம் பார்க்கலாம். ஆனால் சில விஷயங்கள்லாம் வந்து பயங்கர கொள்ள அடிக்கிறாங்க மார்க்கெட்டில். பஜாஜ் ஃபைனான்ஸ் இப்போ ரீசண்டாக வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, சார் லோன் வாங்கிக்கிறீங்களா? வட்டி கூட்டி கழிச்சு பார்த்தா 24 மாதம் 1,79,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. மாதம் 11,600 ரூபா. அடுத்த 24 மாதம் வட்டி கால்குலேட் பண்ணால் 62% வருது. கந்து வட்டியோட மோசம், ஸ்பீடு வட்டி மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன் இதெல்லாம் கேட்கறது இல்லைன்றது தெரியல. இதே மாதிரி இன்னொன்று ஒரு ஃப்ராடும் நடக்குது என்பிஎஃப்சியில். அதாவது நான் பேர் சொல்ல விரும்பல. நான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் வந்துச்சு. மாதம் வந்து 2,500 ரூபா கட்டுற மாதிரி ஒரு 18 மந்த்ஸ்க்கு. 18 மந்த்ஸ் கூட இல்லை, எனக்கு தெரிஞ்சு 15 மந்த்ஸ்க்கு. அது இதில் வந்து பிப்ரவரி மாதம் வந்து 4 மாதத்துக்கு சேர்த்து நான் கட்டி விட்டேன். எப்படி 4 மாதத்துக்கு சேர்த்து கட்டி விட்டேன். பிப்ரவரி போச்சு, மார்ச், ஏப்ரல், மே. இந்த மாதம் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி, சார் இந்த ஒரு 2,500 ரூபா பெண்டிங் இருக்கு, இந்த மாதிரி சொன்னாடே நான் அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன்னு சொன்னால் கதை சொல்கிறாங்க. அட்வான்ஸ் பே பண்ணதை வந்து இஎம்ஐல வராதான், அது வந்து டுவர்ட்ஸ் எண்ட் இருக்குல்ல, எண்ட் இஎம்ஐல அதில் 2 வந்து கழிச்சுப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ரெகுலராக பே பண்ணுங்க. நான் ஒரு ஃபோர்ஜரி பாருங்களேன். கேட்டால் ஆர்பிஐயோட ரூல்ஸ்ன்றாங்க. பார்க்கலாம். இதை வந்து டெஃபினட்டாக வந்து இது மாதிரி நிறைய என்பிஎஃப்சிஸ் ஃபோர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத இருக்கலாம். உட்காந்து கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ரூபா வட்டி, 5 ரூபா வட்டியெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டிக்காதீங்க, ஞாபகம் வச்சுங்க. தெரிஞ்சு பண்றதுல தப்பு கிடையாது, தெரியாது போய் மாட்டிக்காதீங்க. அடுத்தது வந்து மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் வந்து இன்னைக்கு 52 வீக் ஹையை ஹிட் ஆயிருக்கு. மார்ச் குவார்ட்டர் வந்து 10% வந்து இன்க்ரீஸ் இன் ரெவென்யூ வந்து சொல்லியிருக்கிறாங்க இயர் ஆன் இயர். நல்ல விஷயம். இதுக்கு அடுத்தது வந்து என்டிபிசி, இவங்களும் வந்து 52 வீக் ஹை அடிச்சிருக்கு. எல்லாம் ஐன்னு அடிச்சிட்டு இருக்கு. நல்ல விஷயங்கள் தான். என்ன ஆகுதுன்னு சொன்னால், என்டிபிசி வந்து அவங்க வந்து ஒரு பப்ளிக் இஷ்யூ வராங்க, ஐபிஓ 10,000 கோடிக்கு. எதுக்கு? என்டிபிசி கிரீன் எனர்ஜின்றதுக்கு. இவங்க வந்து சோலாரா ஹைட்ரஜனான்றது தெரியாது, ஏதோ ஒன்று சோலாரை வச்சு ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்களான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது ஜொமேட்டோட டார்கெட் ப்ரைஸ் இன்னும் 32% அப்சைட் தூக்கி விட்டுருக்காங்க. ஜொமேட்டோ ஏற்கனவே 10 போயிட்டு இருக்கு, இன்னமும் மேலே தூக்கி இருக்கிறாங்க. அந்த ஸ்டாக்கை போட்டு மிதிச்சதே வந்து இந்த பிளிங்கிட். 10 நிமிஷத்துல உன் வீட்டுக்கு சரக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறோன்னு சொன்னாங்க தெரியுமா? அந்த கம்பெனி வந்து வாங்கினதுக்கு வந்து போட்டு மிதின்னு மிதிச்சாங்க. இப்போ அந்த கம்பெனினாலதான் வந்து இந்த ஸ்டாக் மேல தூக்குது. என்னதுன்னு சொன்னா, அந்த பிளிங்கிட்ன்ற கம்பெனில வந்து ஒரு எஃப்டி இருக்கு. அந்த எஃப்டிஐல வர வட்டியே இதுக்கு, இந்த கம்பெனில வர லாஸுக்கு மேனேஜ் பண்ணிட்டு வருது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த பிளிங்கிட்ன்றது ஆஃப்லேட் ப்ராஃபிட்டபிளா வந்துருச்சு. ஜிப்டோன்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரிதான் பிளிங்கிட். ஸ்விக்கிலையும் வந்து இன்ஸ்டான்னு ஒன்று வந்து இருக்கு. ரைட், வீட்டில் வந்து இம்மீடியட்டா இருந்து அதே கதை தான். ஸோ அந்த கம்பெனியும் வந்து டார்கெட் அப்சைட் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாமே, நாளைக்கு இந்த சார்ட்டை பார்த்துட்டு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததா இந்த கதை என்னதுன்னே எனக்கு தெரியல. கவர்மெண்ட் வந்து லெஃப்ட் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து ரைட் பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க. செம்ம போங்காட்டம். 65,000 கோடி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. யாரு? இந்தியன் டிஃபென்ஸ். யாருக்கு? இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரர் HALக்கு, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு. ஒரு 97 பிளேன் லைட் கம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் மார்க் 1A ஃபைட்டர் பிளேன், தேஜா தான். ரைட், இதுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 100ன்னு வச்சுங்களேன். இது வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஆர்டராம். இது வரைக்கும் இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுத்தது இல்லையா, சிங்கிள் ஆர்டர். HAL ஏற்கனவே 10 போயிட்டு இருக்கு. இப்ப HAL மாதிரி BELனும் மேலே ஏறும். ஏன்னா இதுக்கான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பூரா அவன் கொடுக்குறான். பொங்காட்டம். அடுத்தது வந்து கேம்ப்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு 4% அப்பா இருக்கு. இதுவும் வந்து நிஜமாவே போங்காட்டம். கேம்ப்ஸ் வந்து ஒரு ஏற்கனவே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு எல்லாமே வந்து அவங்க ஒரு சென்டர் மாதிரி வச்சுங்களேன். ஒரு நம்ம 44 மியூச்சுவல் ஃபண்டு வந்து இந்த சைடு வந்து
ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தான் வந்து நீங்கள் அவங்கள்ட்ட தான் போய் உங்கள் கேஒய்சி எல்லாம் எல்லாமே கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஜிபே, பேடிஎம் அது மாதிரி. அப்போ என்ன போங்காட்டம்னு எடுத்துங்களேன். அப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வர பணம் எல்லாமே வந்து அவனோட பேமெண்ட் கேட் வழியாக அனுப்புவோம். நான் ஒரு காசு இல்லை, நாளைக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்டையோ இல்லை நம்மள்ட்டையோ ஈவன் 0.1% 100 ரூபாய்க்கு 10 பைசா போட்டால் கூடயும் என்ன ஆச்சு? நல்ல விஷயம். எனிவே கேம்ஸ் வந்து பேமெண்ட் கேட்வே எடுத்துட்டு வராங்க, ஒரு பெரிய விஷயம். அடுத்தது நம்ம சீமான் இருக்காரு தெரியுமா, நாம் தமிழர் கட்சி. அவர் வந்து ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பழைய காலத்துலலாம் வந்து நீங்க வந்து காட்டு வழியா போகும்போதோ கத்தியை காட்டி டேய் உன்கிட்ட இருக்கிற காசெல்லாம் எடு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. இன்னைக்கு டேட்ல அதே இது வந்து புது வெர்ஷன் என்னதுன்னு சொன்னால், ஹைவேஸ்ல போகும்போது டப்புன்னு கேட்டை போட்டு காசை கொடு அப்பதான் திறப்பேன்னு சொல்லிட்டு காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நக்கலா பேசியிருந்தார். நிஜமாவே அது வந்து ரொம்ப ஒரு நியாயமான தோணுச்சு. நம்ம ஊர்ல டிராவல் பண்றதுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? எனிவே டோல் வந்து இந்த தடவை வந்து 35% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 35% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 64,810 crores, ரைட்? பெரிய கலெக்ஷன். இந்த 35% இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னு தெரியுமா? டோல்ல வந்து காசு வாங்கக்கூடாது, ரைட்? நீ காசு வாங்குறான்னா டபுள் சார்ஜஸ் சொன்னனால அவன் வந்து ஒரிஜினல் டோலை போட்டு கட்டிட்டு போறான். ஒன்று, நிறைய இடத்துல வந்து இது பேச்சு நடந்து இருந்துச்சு. அதாவது இந்த பிரைவேட் டோல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா காசை வாங்கிட்டு அதுக்கப்புறமா இவங்க முடிவு பண்ணுவாங்க எவ்வளவு காசு கவர்மெண்ட் கட்டலான்னு, ரைட்? இந்த போங்காட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்மளாம் வந்து கவர்மெண்ட் கேஷ் போயிட்டு கவர்மெண்டா பார்த்து இவங்களுக்கு கொடுக்கறது, இவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்கு இவ்வளவுதான் உனக்குன்றது. ஸோ இதனாலயும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸா இருக்கும் தட் டோல் கலெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த தடவை வந்து 70,000 crores வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. அச்சீவ் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு 80,000 crores அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இன்னொன்று விதத்தில் எடுத்தாட்டா டோல் ரேட் கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னு சொன்னால் நிதின் கட்கரி சொல்லியிருக்கிறாரு, இந்த வருஷம் 2024 எண்டுக்குள்ள வந்து சேட்டலைட் பேஸ்ட் டோல் கலெக்ஷன் வந்துடும், டோல்கேட் எல்லாமே இருக்காது. நீ அந்த ரோட்ல நீ டிராவல் பண்றன்னு சொன்னாவே உன் பிளேன்ல உன் கார்ல வந்து ஒரு ஜிபிஎஸ் இருக்கும், ரைட்? நீ எவ்வளவு தூரம் நீ டிராவல் பண்ற. இப்போ உளுந்தூர்பேட்டையிலலாம் வந்து ஒரு டோல் இருக்கு. அந்த டோல் வந்து நீங்க உளுந்தூர்பேட்டையில இருந்து நேரா போனா திருச்சி பக்கம் போறது. ஒரு 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோன்னு லெஃப்ட் திரும்பும், லெஃப்ட் இல்ல ரைட் திரும்பும் சேலத்துக்கு. இந்த 6 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு 50 ரூபா பே பண்ணி ஆகும். வயிற்றுச்சலா இருக்கும். என்னடா ஒரு 6 கிலோமீட்டர் போய் இப்படி திரும்புறதுக்கு நம்ம ஏன் இவ்வளவு கட்டணும், 50 கிலோமீட்டருக்கான டிஸ்டன்ஸ் ஏன் கட்டணும்? அது எல்லாமே வந்து இந்த ஜிபிஎஸ் பேஸ்ல ட்ராக்கிங் சிஸ்டம்ல வந்து கட் ஆயிடும். நீ எவ்வளவு தூரம் டிராவல் பண்றியோ அதுக்கு மட்டும் நீ காசு கொடுத்தா போறோம்ன்றது. அப்ப சென்னையில இருந்து செங்கல்பட்டு போறவங்க, ரைட், நம்ம வந்து செங்கல்பட்டை தாண்டினாதான் டோலை கொடுக்கணும். நீங்க சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போனா கூடயும் அதுக்கான டோல் காசு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல சிங்குன்னு எடுத்துருவாங்க. ஞாபகம் நல்லா தான் இருக்கு, பட் 10% வந்து ஏறுமான்றது தெரியாது. பார்க்கலாமே. கவர்மெண்ட் டார்கெட் வச்சிருக்கு, அச்சீவ் ஆயிடும். அடுத்தது வந்து 2024 6.1 ஜிடிபி வரும்ன்றது மூடிஸ் அனலிஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதோட ஜாஸ்தி வரும். எனக்கு தெரிஞ்சு நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க க்ளோஸ் டு அபவுட் 7% அச்சீவ் பண்ணுவோம். பார்க்கலாமே. முடிஞ்சு போச்சு, கலெக்ஷன் வந்துருச்சு, என்ன ஆட்டன்றது நம்ம பார்த்தே ஆகணும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், ரைட், அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க நாங்க எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்து வச்சிருக்கிறோம். எதுக்கு? சிஇஓவை மீட் பண்றதுக்கு. அந்த சிஇஓ டெஸ்லா சிஇஓ. அவர் வந்து ஏப்ரல் மாசம் இந்தியாவுக்கு வராரு. எலன் மஸ்க் இந்தியாவுக்கு வராரு. மோடியை வந்து மீட் பண்றாரு, பிரதமரை வந்து மீட் பண்றாரு. க்ளோஸ் அபவுட் $2 to $3 billion இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்று பேச்சும் அடிப்படுது, டெஸ்லாவும் ரிலையன்ஸும் சேர்ந்து வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போடுறதுக்கான வழி பண்ணிட்டு இருக்காங்கன்றது. அப்படி வருதுன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு ப்ரிஃபரபிளி அவங்க வந்து குஜராத்தா தான் இருக்கும் சான்சஸ். தமிழ்நாடு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. எனிவே பார்க்கலாம். நம்ம வந்து டிசைட் பண்ண வேணாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட் சொல்லிடலாம். எலெக்ஷன் முடியட்டும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா
இவங்க என்ன பண்றாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது டிசிஎஸ் ரிசல்ட். ஊரே இந்த இது பத்தி பேசினாங்க, அதனால தான் நாங்க கடைசியா வச்சிருக்கிறோம். ஏன் நம்ம பேசணும்? ரிசல்ட் சூப்பர் டூப்பரா இருக்கு. 12,240 கோடி வந்து ரெவென்யூ வந்திருக்கு. 4.3% growth-ம் ஆயிருக்கு. எபிட்டாவும் எதிர்பார்த்ததோட ஜாஸ்தி. எதிர்பார்த்தது வந்து 15,515 கோடி எதிர்பார்த்தாங்க. எபிட்டான்றது ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ், ரைட், இன்கம் டேக்ஸ். ஸோ வந்தது வந்து ஒரு 400 கோடி எக்ஸ்ட்ரா, 403 கோடி எக்ஸ்ட்ரா. நல்ல விஷயம்தான். ஆனால் ரெவென்யூ வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஒரு 200 கோடி பக்கமாக வந்து சொதப்பிட்டாங்க. 210 கோடி பக்கமாக சொதப்பிட்டாங்கன்னா கம்மியாக வந்திருக்கு. வந்ததோட 1.1% கம்மியாக வந்திருக்கு. அதெல்லாம் மன்னிச்சுக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 10 ஆளுங்களை வேலையை விட்டு தூக்குனாவே அந்த காசு வந்துடும். எனிவே ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் வந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபோர்த் குவார்ட்டர்ல மட்டும் 12,434 கோடி வந்திருக்கு. நினைச்சு பாருங்களேன், 12,430 கோடினா க்ளோஸ் டு அபவுட் 50,000 கோடி வருஷத்துக்கு. சூப்பர் இல்ல? ஜிக்யூஜி, நான் ஒரு செய்தி ஃபர்ஸ்ட் படிச்சேன் தெரியுமா, வோடோஃபோன் செய்தி. ஜிக்யூஜி அண்ட் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், இவங்க 2 பேர் மட்டுமே 6,500 கோடி ரூபா நம்மளோட வோடோஃபோன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. 18,000 கோடியில வந்து 6,500 கோடி ரூபா இவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த ஜிக்யூஜி யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் 57,000 கோடி அதானி குரூப்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு 5 கம்பெனியில. அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாரோ அதை அப்படியே 100% ப்ராஃபிட் பண்ணிட்டாரு தலைவர். ஸோ அவருக்கு வந்து இந்தியாவில் போடுறதுல எந்த விதமான நல்ல விஷயம். ஒரு 6,500 கோடி கம்மி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து மார்க்கெட்ல பரட்ட வேண்டிய விஷயம் ஒரு 12,000 கோடி தான் இருக்கும், 11,500 கோடி தான் இருக்கும். அது பரட்டிடுவாங்க, எப்படியா இருந்தாலும் பரட்டிடுவாங்கன்றது ஒரு சின்ன நம்பிக்கை. அடுத்தது வந்து நம்ம சிடிஎஸ்எல் இருக்குல்ல, சிடிஎஸ்எல் யாரு? நம்மளோட ஷேர்ஸ் எல்லாம் வச்சுக்கிற கம்பெனி, டிமேட் அக்கௌண்ட்லாம் மெயின்டைன் பண்ற கம்பெனி. சிடிஎஸ்எல் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து என்எஸ்சி இது ஒன்று இருக்கு, என்எஸ்டிஎல் ஒன்று இருக்கு. சிடிஎஸ்எல் வந்து பப்ளிக் இஷ்யூ வந்துருச்சு. இந்த கம்பெனி மோஸ்டா இன்னைக்கு டேட்ல நீங்க வந்து எடுத்து பார்த்தால் யார் ஷேர் மார்க்கெட்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இதுல தான் வந்து டிபி ஓப்பன் பண்றாங்க. இவங்க வந்து 151 மில்லியன் டிபி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நல்ல விஷயம் தானே? இந்தியாவில் வந்து நிறைய டிபி ஓப்பன் ஆகுது, பார்க்கலாமே. நானே வந்து மல்டிபிள் டிபி வச்சிருக்கிறேன். இதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து மல்டிபிள் டிபி வச்சிருப்பாங்க. நல்ல விஷயம். வில் வெயிட். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. மீண்டும் நாளைக்கு நிறைய ஸ்டாக்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சார்ட்டோட டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் கொடுங்க. டெஃபினட்டா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.